என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஓசியாவின் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 6வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில், பரிகாரரின் கூட்டங்கள் ஒருவனுக்கு காத்திருக்கிறது போல சீகேமுக்கு போகிற வழியிலே கொலை செய்கிற ஆசாரியரின் கூட்டம் காத்திருக்கிறது, தோஷமான காரியங்களையே செய்கிறார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்தில் ஆசாரியர்களை யாரோடு கூட ஒப்பிட்டு பேசுகிறார்? திருடர்களோடு கூட ஒப்பிட்டு பேசுகிறார். பாருங்கள், எப்படி திருடனானவன் பதுங்கி வழிப்பறி செய்வதற்காக காத்திருக்கிறானோ, அதே போல ஆசாரியர்கள் பதுங்கி காத்திருக்கிறார்கள் என்று சொல்லி திருடர்களுக்கு ஒத்தவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள் என்று சொல்லி சுட்டி காட்டுகிறார். எதை காட்டுகிறது? ஆசாரியர்களுக்குள் பெருகி போன பொருளாசையை அந்த இடத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இந்த கடைசி நாட்களிலும் நாம் இதை வெளியரங்கமாய் பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன் என்று சொன்னாலும் ஒரு கூட்டம் திருடர்களைப் போல செயல்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அல்லவா? ஏதாவது ஒரு காரியத்தை, ஏதாவது ஒரு திட்டத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு தந்தார் என்று சொல்லி பொய்யையும் புரட்டையும் சொல்லி ஜனங்களிடத்திலிருந்து ஒரு வசூல் வேட்டையை செய்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அல்லவா? இவர்களை தான் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், பதுங்கியிருக்கிற திருடர்களின் கூட்டம் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து வாசிக்க ஆரம்பி. கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் பேசுகிற எந்த மனிதனானாலும், எந்த மனுஷியானாலும், வேதத்துக்கு ஒத்துவராத தரிசனங்களை சொல்லுகிற எப்பேற்பட்ட ஊழியக்காரனாய் இருந்தாலும் அவன் திருடனாய் இருக்கிறான் என்பதை மறந்து போய்விடாதே. அப்படிப்பட்ட பதுங்கியிருக்கிற திருடர்களை விட்டு விலகி வா என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். பொருளாசை என்பது எவ்வளவு பெரிய பாதிப்பை தேவ ஜனங்களுக்குள் கொண்டு வந்திருக்கிறது என்பதை நாம் வெளியரங்கமாய் பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? பரிகாரர்களின் கூட்டத்தை விட்டு விலகி வா மகனே, விலகி வா மகளே. கர்த்தருடைய வார்த்தை மீது ஊன்ற கட்டப்பட ஆரம்பி. கர்த்தருடைய வார்த்தை உனக்கு தெளிவை தரும். உன்னை கர்த்தருடைய வார்த்தை நடத்த ஆரம்பிக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.